அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று கரூரில் நடத்த சம்பவத்தை பற்றி தான். ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா, அந்த இடத்த போய் முதல்ல அந்த கழகத்தில் உள்ளவங்க போய் முதல்ல பார்வையிட்டு, அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, இத்தனை மக்கள் கூடினா இந்த இடத்துல கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியுமா, மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்லை நம்ம ரசிகர்கள் தொண்டர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல கூட்டத்தை போட்டிருக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று கரூரில் ஒரு கூட்டம் நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இழப்பு பார்த்திங்கன்னா 40 பேருக்கு மேலே சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டத்தில் இவ்வளோ அசம்பாவிதங்கள் ஏற்படும்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு போட்டிங்க. அந்த மாநாட்டுக்கு வந்த வழக்கறிஞர் சீனிவாசன்றவர் இறந்தார். அதுக்கு கூட ஒரு ஆறுதல் நீங்கள் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னும் பல சம்பவங்கள் உங்களால் நடந்துச்சு. எதுக்குமே நீங்கள் அறிக்கை விடலை. உங்களோட அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா மேல்மட்டத்தனமாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சம்பவம் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. மதுரையில் நீங்கள் மாநாடு போட்டிங்க. அந்த மாநாடு போடும்போது என்ன பண்ணுறான், உங்களை தொடவே கூடாது அப்படின்ட்டு க்ரீஸை தடவுறான். அந்த இதில் க்ரீஸை தடவும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் அப்படியும் மேலே ஏறி உங்கள் மேலே உள்ள மிகுந்த ஆர்வத்தால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, மேலே ஏறி உங்களை தொட வரான். உங்கள்கிட்ட வேலை பார்த்து கூலிக்கு மாரடிக்கும் நாய் பவுன்சர்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த நாய் என்ன பண்ணுறான், அந்த ரேம்போட அடி, நீங்கள் போகிற ரேம்போட அடி 12 அடி. அந்த 12 அடி போகிற ரேம்ப்லேருந்து ஒருத்தனை தூக்கி கீழே போடுறான். அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, புரியுதுங்களா? அந்த 12 அடி ரேம்ப்லேருந்து ஒருத்தன் கீழே விழுந்தான்னா அவன் இடுப்பெலும்பு முறிஞ்சு அவன் உசுரே போச்சுன்னா நீங்கள் கொடுப்பீங்களா? அந்த உசுரை திருப்பி கொடுப்பீங்களா? இல்லை நீங்கள் உங்களுக்கு ஆடலுக்கு கட்டளை போடுறானே இந்த பவுன்சர்னு ஒரு சில நாய்கள், அவனுங்க உசுரை திருப்பி கொடுப்பானா? அரசியலுங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல 2005 மாநாடு போட்டார் கேப்டன். கிட்டத்தட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா 25 லட்சம் பேர், ஒரு சேதாரமும் கிடையாது யாருக்கும். தன்னை நம்பி வந்தவங்கள உசுரை கொடுத்தாவது காவாந்து போடணும், அவன் தான் தலைவன். நேற்று கரூர் சம்பவத்தப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, திடீர்னு மீட்டிங்கை பிடிச்சிங்க, திருச்சி ஏர்போர்ட் வந்தீங்க, பத்திரிக்கைக்காரன் கேட்குறாங்க இத்தனை உயிர் போயிருக்காங்க, இதுக்கு என்னன்ட்டு. எனக்கு உசுராது இன்னொன்று ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் ஏறி போயிட்டீங்க. நீங்கள்லாம் ஒரு தலைவன், நீங்கள் நாட்டை காவாந்து பண்ண போகிறீங்க. என்ன மிஸ்டர் விஜய், உங்களை நம்பி வந்த ஒரு தொண்டனையும் உங்களால் தூக்கி கீழே போடுறான், அவனையும் உங்களால் காப்பாற்ற பண்ண முடியல. நீங்கள்லாம் அரசியல் பண்ண போகிறீங்க. அதுலேயும் நீங்கள் ஒரு பெருந்தப்பு என்ன தெரியுமா பண்ணுறீங்க? தயவு செய்து இது நீங்கள் ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ எதாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் நாங்கள் பெரிதும் மதிக்கத்தக்க கேப்டன் அவர்களை பற்றி இனிமேல் எங்கள் அண்ணன் அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இது வழியாக நான் பண்ணுறேன் அப்படின்லாம் தயவு செய்து இனிமேல் கேப்டன் பேரை உபயோகமே படுத்தாதீங்க. கேப்டன் எப்படி தெரியுமா, அடித்தர மக்கள்கிட்ட இறங்கி பழகினவர். உங்களுக்கெல்லாம் அந்த பழக்கங்கள்லாம் சுட்டு போட்டால் கூட வராது, புரியுதுங்களா? கேப்டனோட கால் நகத்து கூட நீங்களாம் இப்போ இது பண்ண மாட்டீங்க. நான் பல வீடியோவில் போட்டிருக்கேன், கேப்டன் இனிமேல் அண்ணன்னு சொல்லாதீங்க, கேப்டன் தரத்துக்கெல்லாம் நீங்கள் வரதே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் பல வீடியோ போட்டிருக்கேன், புரியுதுங்களா? இதே கரூர் சம்பவத்துக்கு எங்கள் கேப்டனாக இருந்திருந்தாண்டா என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா? அடுத்த செகண்ட் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அந்த கரூர் ஹாஸ்பிட்டலில் இருந்து இத்தனை நாள் செத்து போன குடும்பத்துக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணுமோ அந்த நிவாரணத்தை கொடுத்து அடிபட்டவங்க காயம்பட்டவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை நாளெல்லாம் செஞ்சுருப்பார். அவர் தான் கேப்டன், புரியுதுங்களா? அவர் தான் மக்கள் தலைவர். நீங்களாம் மக்கள் தலைவர்னு சொல்லி அரசியல் அசிங்கப்படுத்த வந்த கூத்தாடிகள், புரியுதுங்களா? நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கூட்டம் கூடணும், ரோட் ஷோ நடத்தணும், இதுதான் உங்களோட வேலை, புரியுதுங்களா? மற்றபடி நீங்களாம் அரசியல்லாம் பண்ணிடலாம், எதுவும் மக்களுக்கு எந்த நிலையும் நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சிறு தொண்டன்ட்டே நீங்கள் எடுத்து இது வரைக்கும் ஒரு 100 ஃபோட்டோ 200 ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்தது கிடையாது. வரீங்க, சும்மா பார்க்குறீங்க, சும்மா பேசுகிறீங்க, ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு போகிறதுக்கு உங்களோட செலவு. நான் சொல்லலை, சோஷியல் மீடியாலையும் இதுலையும் உள்ளதை நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கேருந்து தனியார் ஃப்ளைட்டில் திருச்சிக்கு வர்றதுக்கு 20 கோடி, அதுக்கப்புறம் இங்கே கேரவேன் 2 கோடி. நீங்கள்லாம் ஏழ்மையாக அரசியல் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு மக்களை ஏமாத்துறீங்க, உங்கள் தொண்டன்களையும் முதல்ல ஏமாத்துறீங்க நீங்கள், அதுக்கப்புறம்லாம் மக்கள். அதனால் இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலாக தலைவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ என்ன பண்ண தெரியுமா, அந்த இறந்து போன குடும்பத்துக்கு 20 லட்சம் நஷ்ட ஈடும், காயப்பட்ட மருத்துவமனையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 5 லட்ச ரூபா நஷ்ட ஈடும் கொடுக்கணும். இத்தனை நாள் அறிக்கை விட்டுருக்கணும்.
இத்தனை நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் கரூர் ஹாஸ்பிட்டல் நின்று இருக்கணும். அவன் தான் உண்மையான தலைவன். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கேப்டன்ட்டு அவராக இருந்திருந்தாருன்னா நேற்று நைட்டுலேருந்து இந்த சம்பவம் நடத்துலேருந்து இப்போ வரைக்கும் கரூர் ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாத்தையுமே மக்களாக ஒன்றா இருந்திருப்பார். அவருக்கு பேர் தான் மக்கள் தலைவர், அரசியல்வாதி, மனிதாபிமானி, இன்னும் என்னென்னமோ பட்ட பேர் கொடுக்கலாம். அவர் தான் உண்மையான அரசியல்வாதி. அவர் பேரை வச்சு தயவு செய்து பிச்சை எடுத்து அரசியல் பண்ணாதீங்க. நீங்கள் எடுக்கிறது கேப்டன் பேரை வச்சு பிச்சை. இனிமேல் அந்த பிச்சையை நீங்கள் எடுக்காதீங்க. உண்மையான தலைவனாக இருந்ததுனால் இதை மட்டும் இந்த அறிக்கையை மட்டும் விடுங்க, இறந்து போனவங்க குடும்பத்துக்கு. ஏன்னா எல்லாம் பிஞ்சு குழந்தைகள் இறந்து போயிருக்கிறது, புரியுதுங்களா? உங்களை பார்க்க வந்தால் இறந்தாங்க, வேறு எதுக்கும் இறக்கலை. உங்களை பார்க்க வந்து அவங்க ஆர்வத்தில் தான் அவங்க இறந்துருக்காங்க, புரியுதுங்களா? உண்மையான நீங்கள் தலைவனாக இருந்தால் இந்த நஷ்ட ஈடை முதல்ல அந்த குடும்பத்துக்கு போய் சேர்றதுக்கு முதல்ல வழி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட்ட ஏற்பாடுகளை கரெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, முன்னாள் முதல்வர் ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, எங்கள் கேப்டன் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அவங்களாம் இந்த பிரச்சனைலாம் சமாளிக்கலை. முதல்ல உங்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் முதல்ல பார்த்து முதல்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாக்கி எதாக இருந்தாலும் பண்ணலாம், புரியுதுங்களா? அரசியல் பண்ணுறோங்கிற விதத்தில் மக்களை நடித்து மக்களை கொள்ளாதீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான கண்டன பதிவு. இனிமேவாவது ஒரிஜினலான அரசியல்வாதி நடிங்க. டூப்பு போட்டு சினிமாவில் நடிக்கிற மாதிரி அரசியல் பண்ணுறேன்ட்டு நடிச்சுட்டு போகாதீங்க. நன்றி, வணக்கம்.